ரன்பீர் கபூர், யாஷ், சாய் பல்லவி என முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்பில் உருவான பிரம்மாண்ட படம் தான் ராமாயணா. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்கள் படத்தை இயக்கிய இயக்குனர் நிதேஷ் திவாரி தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிறதுக்காக இருக்கு. இந்திய புராண கதையை வெற்றி படமாக்க படக்குழு சீனாவை குறி வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிதேஷ் திவாரி இயக்கத்தில் அமீர் கான் நடிப்பில் 2016ஆம் ஆண்டு வெளியான தங்கள் திரைப்படத்தின் மொத்த வசூல் 2070 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. தங்கள் திரைப்படம் 2070 கோடி ரூபாய் வசூலித்து இமாலய சாதனை படைக்க முக்கிய காரணம் கிரேட்டர் சைனா என சொல்லப்படும் ஹாங்காங், தைவான் பகுதிகள் என 9000 திரைகளில் வெளியிடப்பட்டு சுமார் 1300 கோடி ரூபாயை வசூல் செய்தது. படத்தின் பெரும்பான்மையான வசூல் சீனா திரையரங்குகள் வழியே கிடைத்தது. இன்று வரை பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கானின் ஹையஸ்ட் கலெக்ஷன் படமான பஜ்ரங்கி பைஜான் போன்ற படங்கள் சீனாவில் வெளியாகி வெற்றி பெற்று இந்திய படங்களுக்கான சந்தையை திறந்து வைத்தது. சீனால ஏறத்தாழ 12000 திரையரங்குகள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 81000 திரைகள், அதாவது ஸ்கிரீன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ராமாயண படத்துக்காக 24000 ஸ்கிரீன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி படத்தோட ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர் அங்க இருக்க தியேட்டர் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. ராமாயண திரைப்படம் சீனாவை குறிவைப்பதற்கான மற்றொரு முக்கிய காரணம், புராண கதைகளை மையமாக கொண்ட படங்களுக்கு சீன மக்களிடம் எப்போதும் வரவேற்பு இருக்கும். கடந்த ஆண்டு சீன புராண கதையை அடிப்படையாக கொண்டு வெளியான நிசா 2 என்ற அனிமேஷன் திரைப்படம் சுமார் 18000 கோடி ரூபாய் வசூல் செய்ததாகவும், இந்த வசூலில் 90% அதிகமான தொகை சீனாவில் வசூலானதாக சீன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடவுள்கள் அசுரர்கள் இடையே நடக்கும் போர் குறித்தான இந்த புராண கதைக்கும் ராமாயண கதைக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளதால் சீனாவில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என படக்குழு எதிர்பார்க்கிறது. சீனாவில் செப்டம்பர் 24 நடக்கும் பிஞ்யாவ் சர்வதேச திரைப்பட விழாவில் ராமாயண படத்தை திரையிடவும் ரன்பீர் கபூர், யாஷ், சாய் பல்லவி ஆகியோர் கலந்து கொண்டு ப்ரொமோஷன் பணிகளை தொடங்கவும் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிறது. மேலும் அக்டோபர் 1 முதல் 7 வரையிலான கோல்டன் வீக் விடுமுறையில் படத்தை வெளியிடவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ராமாயண படத்தின் தயாரிப்பாளர் நமித் மல்ஹோத்ரா 4000 கோடி முதலீட்டை மீட்டெடுக்க இந்திய சந்தை மட்டும் போதாது என்பதை உணர்ந்து தற்போது வரை இந்த படம் ஜூன், கிளாடியேட்டர் படங்கள் போன்று சர்வதேச தரத்தில் இருக்கும் என்றே விளம்பரப்படுத்தி வருகிறார். இசையமைப்பாளர்கள் ஹான்ஸ் ஜிம்மர் மற்றும் ஏஆர் ரகுமான். VFX பணிகளுக்காக டியூன், ஓப்பன்ஹைமர் படங்களில் பணியாற்றிய DNEG நிறுவனம் என ஆஸ்கர் விருது வென்ற ஜாம்பவான்கள் இப்படத்தில் கைகோர்த்துள்ளனர். IMAX தொழில்நுட்பத்தில் உருவாகும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இதனால் சர்வதேச அளவில் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த படம் அனைவரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம SS நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.